நாட்டில் பாஜகவுக்கு 33 இடங்கள், அதில் தமிழ் மாநில காங்கிரஸ் 5, பாஜக 27 இடங்கள் பெற்றுள்ளது. இப்போதைக்கு நான் பின்னில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எங்களுக்கே 0 என்ற நிலை இல்லை. இதுதான் எல்லை மாற்றத்தின் விளைவு. திமுக உருவாக்கிய பார்வை அதை தெளிவாக சொல்லவில்லை. சென்னை டெல்லி பிளவு அதிமுக தங்கள் தொகுதிகளில் நன்றாக நிலைநிறுத்தி இருக்கிறது. ஆனால் கூட்டணியில் பாஜக 27 தொகுதிகளில் ஒன்றை தவிர அனைத்திலும் முற்றிலும் சுருண்டுவிட்டது. உதகமண்டலம் முழுக்க 100 இடங்கள் மற்ற கட்சிக்கு போயிருக்கிறது. ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் 5 இடங்கள் தான் பிடித்திருக்கிறது. 27 கூட 5. இந்த கூட்டணியே முழுக்க சரிந்து விட்டது. இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நேரடியான எச்சரிக்கை. அதிமுக மட்டும் வலுவாக நிற்கிறது. தேசிய கட்சி இல்லை. எல்லை மறுசீரமைப்பு மசோதாவின் தாக்கமே போல தெரிகிறது. தமிழ்நாட்டில் அது மக்களிடம் ஒத்து போயிற்று. ஆனா இப்போது திமுக அதிமுக கணக்கை பாருங்கள். திமுக 65, அதிமுக 61. அதாவது தமிழ்நாட்டில் 2வது இடத்தை பிடித்த கட்சியாக இப்போது திமுக தான் தெளிவாக எதிர்கட்சியின் முன்னணியில் நிற்கிறது. ஆனா தனியா எவ்வளவு? அதிமுக 55, திமுக 53. அப்படி இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுக்கு தான் கிடைக்கும். ஆனா இதில் ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கிறது. ஆமாம், சரி. இப்போ நிலைமை